Hi friends, welcome to zaagzoogzitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogzitchenல பார்க்க போறது ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய mango milk bite recipe தான் பார்க்க போறோம். இத இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய mango milk dessert ன்னு கூட சொல்லலாம். நான் இந்த mango milk bite ரெண்டு லேயர்ஸா செஞ்சு காமிச்சிருக்கேன். கெஸ்ட் வந்துட்டா கூட இந்த டெசர்ட்டை வந்து உடனே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தந்துடலாம். இது பார்க்கிறதுக்கு கலர்ஃபுல்லா அப்படைசிங்கா இருக்கிறதோட இதோட டேஸ்ட் வந்து எக்ஸலண்டா இருக்கும். இந்த ரெசிபியை பிகினர்ஸ் கூட ரொம்ப குயிக்கா ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேங்கோ மில்க் பைட் ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேங்கோ மில்க் பைட் செய்கிறதுக்கு நான் மீடியம் சைஸில் ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். இதை தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். நான் ஒரு பாதி மாம்பழத்தை தான் பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த பீசஸாக கட் பண்ண மாம்பழத்தை வந்து நம்ம அப்புறம் தான் சேர்க்க போகிறோம். இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். மீதி பாதி மாம்பழத்தை பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். மேங்கோ லேயர், அதாவது எல்லோ லேயருக்காக ஒரு மில்க் பேனில் 2 கப்பு வந்து பால் சேர்த்துக்கிறேன். இதில் ஸ்வீட்னஸ்க்காக 1/4 கப்பு மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதில் அகர்-அகர் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். அகர்-அகர் பவுடரை வந்து ஜாஸ்தி சேர்த்துடக்கூடாது. அப்படி சேர்த்தோம்னா மேங்கோ பைட் வந்து கல் மாதிரி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேனை வந்து நான் இன்னும் அடுப்பில் வைக்கல. சம்டைம்ஸ் நம்ம சூடான பாலில் வந்து அகர்-அகர் சேர்க்குறப்போ அது வந்து சரியாக கரையாமல் இருக்கும். இல்லைன்னா பால் வந்து திரண்டு போயிடும். அதனால பாலை வந்து அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அகர்-அகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அகர்-அகரை நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ நான் அடுப்பில் வச்சுக்கிறேன். அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ பால் நல்லா பொங்கி வந்ததும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மேங்கோ பியூரியை சேர்த்துக்கலாம். மேங்கோ பியூரியை சேர்த்ததும் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா திக்காயிட்டே வரும். இப்போ இதில் ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் மேங்கோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கலர் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக மட்டும்தான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஓவராக குக் பண்ணிடக்கூடாது, இல்லைன்னா திரண்டுற மாதிரி வந்துடும். ஒரு கிளாஸ் ட்ரேக்கு மேலே சல்லடையை வச்சுட்டு இந்த மேங்கோ அகர்-அகரை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். நான் கிளாஸ் ட்ரேயில் போர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பவுலில் செட் பண்ணுறீங்களோ அதிலே டேரெக்டாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். நம்ம மில்க் பைட் சாப்பிட்றப்போ கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கிறோம். இப்போ நான் எல்லாத்தையுமே ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ஆறட்டும். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ சீக்கிரமாக செட் ஆயிரும். இது செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து மில்க் அகர்-அகர் ரெடி பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் ஒரு மில்க் பேனில் 2.5 கப்பு வந்து பால் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்னஸ்க்காக 1/2 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அகர்-அகர் பவுடர் சேர்த்துக்கணும். பாலில் வந்து சுகர் அகர்-அகர் பவுடரை எல்லாம் நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்லேயே பால் நல்லா கொதிச்சு திக்காயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம மேங்கோ அகர்-அகர் வந்து நல்லா செட் ஆயிருச்சு. இப்போ பாலை வந்து கரண்டியால் எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கணும். இதை இன்னும் ஈஸியாக செய்கிறதுக்காக கரண்டியை வந்து இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த கரண்டிக்கு மேலேயே மொத்தமாக எல்லா பாலையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி செய்கிறப்போ கீழே உள்ள எல்லோ லேயர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த மேங்கோ பீசஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். 1 by 1 சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லா மேங்கோ பீசஸையுமே சேர்த்துட்டேன். ஏர் பபிள்ஸ்லாம் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதையும் செட் பண்ண வச்சிடலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும், செட் ஆயிரும். இப்போ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ மேங்கோ மில்க் பைட் பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆயிருச்சு. இப்போ டிமோல்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பவுலை வந்து லைட்டாக சாய்ச்சிட்டு கைகளால் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு நைஃபை வச்சுட்டு சைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கணும். இப்போ இதுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சுட்டு இதை திருப்பிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கலர்ஃபுல்லாக நம்ம மேங்கோ மில்க் பைட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லேயர்ஸ் வந்து கொஞ்சம் கூட பிரியாமல் நல்லா செட் ஆயிருக்கு. இப்போ இதை பீசஸாக கட் பண்ணிடலாம். ஷார்ப் நைஃபை வச்சுட்டு கட் பண்ணிக்கணும். மில்க் பைட் வந்து ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை திருப்பினோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேங்கோ பீசஸ்லாம் நல்லா வெளியே தெரியும். இப்போ ஆல்டர்னேட் பீசஸாக வச்சு நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான மேங்கோ மில்க் பைட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளவு சாஃப்டாக அண்டு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மேங்கோ சீசனில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான மேங்கோ மில்க் பைட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.